பேசவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியில இருந்து பயங்கரமா அவரை வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் பேசுறது பெட்டரா பேசாம இருக்கிறது better? இல்ல பேசுறாங்க பேசல அப்படிங்கறதெல்லாம் தாண்டி சைலண்டா இருக்கிறதுன்றது ஒரு பவர் தான். ஸோ பேசல அப்படின்னாலும் அவரோட வாய்ஸ் என்னவோ அது மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரதான் செய்யுது. அதனால பாசிட்டிவ் வைப் தான் இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து யாருமே பிறந்ததுமே எழுந்து நடக்க மாட்டாங்க. ஸோ அந்த லேர்னிங் பீரியட் ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து நம்ம படிச்சு மேலே வரணும்னாலே கிட்டத்தட்ட 12 இயர்ஸ்க்கு ஆகுது. 12th முடிச்சு தான் மேலே வரணும். ஸோ அதுக்கெல்லாமே அப்படி இருக்கும்போது இது ஆட்சின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் தேவைப்படும். 40 days அப்படிங்கிறது நியூ பார்ன் பேபி மாதிரி தான். ஸோ அதுலேருந்து இன்னும் மேலே வரணும்னா கொஞ்சம் டைம் தேவைப்படும். 1 year அப்படிங்கிறதுலாம் கூட புதுசு தான். அது இன்னுமே கொஞ்சம் டைம் தேவைப்படும் தான். ஆனால் இந்த 40 daysக்கு அவங்க கொடுத்துருக்கிறது நிறைய சேஞ்சஸ் இருக்குது. பஸ்ஸிலலாம் பார்க்குறோம் யாரையும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் அவங்களோட வே ஆஃப் டாக்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. அதே மாதிரி ஃபர்ஸ்டெல்லாம் வந்து ஸ்டாப்பிங்லேயே பஸ்ஸு நிற்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம நினைக்கிற இடத்துல கை போட்டால் கூட நிப்பாட்டி லேடிஸ் போது ஏற்றிட்டு போகிறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. நான் அது ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 2 weeksஆக அதை நான் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டுக்கிட்ட பஸ்ஸு நிற்காது. ஸ்டாப்பிங்க்கு நான் ஒரு 1/2 kilometer நடந்து தான் போகணும். ஆனால் நான் கை போட்டேன்னா பஸ் நிப்பாட்டுறாங்க. இப்போ அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல அதை பண்ண மாட்டாங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இப்போது எலெக்ஷன் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு பேசும்போது கொஞ்சம் நல்லா எனக்கே முன்னெல்லாம் தெரியாது. போன டைம் ஓட் பண்ணும்போது ஓட் பண்ணுறோம், இவங்க வந்து சிஎம் ஆக போகிறாங்க, ஓட் பண்ணுறோம், அதனால நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து இவர் சிஎம் ஆகும்போது மக்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் நல்லது நடக்கும்னா நம்ம இந்த மாதிரி ஆளை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்துச்சு. அவ்வளோதான். அந்த இடத்துல வந்து அவங்க பேசுகிற எல்லாத்தையுமே சைலண்ட்டாக வந்து லிசன் பண்ணுறது பெஸ்ட்டாக. அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது அவரோட சைடில் தெரியுதில்ல. ஃபிகர் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களோட ஒப்பீனியன் அப்படிங்கிறது அவரை வந்து டாமினேட் பண்ணணும், ஏதாவது ஒரு வகையில் அவரை வருத்தப்பட வச்சு ஒரு இடத்துல உட்கார வச்சிடணும், அவ்வளோதான். பட் அவர் வந்து அப்படி ஆகலையே. அவர் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது கூட நிறைய ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ ஆட்சிக்கு அவர் அழைக்கல அப்படிங்கிறது கூட நிறைய டைம் சொல்லி நியூஸில் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கெலாம் அவர் எதுவுமே இதை விட அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதெல்லாம் அவர் வின் பண்ணியுமே வந்து பதவி ஏற்புக்கு கூப்பிடலை அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுற ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி இது பார்க்கும்போது அவரோட சீட்டில் போய் உட்காந்துட்டாரு. இதுக்கப்புறம் முன்னாடி இருக்கவங்க என்ன பண்ணாலும் அதை பற்றி அவர் யோசிக்க வேண்டாம்.